அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரந்து விடுவோம். சில நேரத்தில் நமக்கு கடந்து செல்வதற்கு, ஒரு சூழ்நிலையை தாண்டி செல்வதற்கு, ஒரு நன்மையான சூழலை காண்பதற்கு ஒரு வழியும் தெரியாது. எந்த வழியில் எங்கே போகிறது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பாதை இல்லாத மாதிரி இருக்குது, வழி இல்லாத மாதிரி இருக்குது. முட்டு சந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சில சந்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் வச்சிங்களா, அங்கே போனால் அது க்ளோஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் போகிறதுக்கும் ஒன்றுமே இருக்காது. நம்ம யூட்டர்ன் அடித்தா திருப்பி வரணும். வாழ்க்கையில் சில இடத்துல நமக்கு ஒரு பாதையும் தெரியாது. எந்த பாதை வழியாக நாம் போய் இந்த சூழலை கடந்து செல்வது ஒன்றுமே தெரியாது. ஆனால் கர்த்தருக்குள் வாழுகிற பொழுது ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. என்ன தெரியுமா? சில நேரங்களில் பாதை ஒன்றுமே தெரியாது, ஆனால் ஒரு பாதை இருக்குது. அது இப்போ தெரியாது. நாம் அந்த சூழ்நிலைக்கு பக்கத்தில் போகிற வெள்ள தானாக அந்த பாதை தெரியும். அது வரைக்கும் we have to wait. செங்கடலை கடக்கும் பொழுது எபிரேயர்கள் பார்த்திங்கன்னா, எந்த வழியில் தப்பித்து செல்வது? ஒரு பக்கம் பார்வம் துரத்துறான், இன்னொரு பக்கம் கடந்து போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது, செங்கடல் இருக்குது, ஒரு வழியும் தெரியலை. ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு வழியை வச்சுருந்தார். அது பக்கத்தில், அந்த நெருக்கடி பக்கத்தில் போகிற வெள்ள அந்த வழி தோன்றினது. அந்த வழியில் அவங்க கடந்து போனாங்க. யோர்தானில் அதுதான் நிகழ்ந்தது. வாழ்க்கையில் நமக்கு அப்படியே யோர்தானை கடக்கிறது போல, எரிகோவை கடக்கிறது போல, செங்கடலை கடக்கிறது போல ஒரு சூழல் வராமல் இருக்கலாம். அது போன்ற வாழ்க்கை சூழல் வரும். வழி தெரியலை. திங்கக்கிழமை தெரியல, செவ்வாய்க்கிழமை தெரியல, புதன்கிழமை தெரியல, வியாழக்கிழமை தெரியல. ஐயோ, சனிக்கிழமை வருது, ஒரு நாள் தான் மிச்சம், என்ன பண்ணுறது? ஏதாவது ஒரு வழி தெரியும். சில வழிகள் அந்த நேரம் வரைக்கும் நமக்கு தெரியாது. அதான் விசுவாசத்தில் நாம் அந்த வழியை குறித்த ஒரு உணர்வோடு இருக்கணும். ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருப்பார். அது இன்றைக்கு எனக்கு கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. நான் பக்கத்தில் போகும் பொழுது நிச்சயமாக அந்த வழி தெரியும். ஆறு ஒன்று இருக்குன்னா அதை கடந்து போக சிலவில் பாலம் தூரத்தில் தெரியாது. பக்கத்தில் போனால் அதை கடந்து செல்வதற்கு ஒரு வழி இருக்கும். அதே போல் தான் வாழ்க்கையில் ஒரு வழி இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த வாழ்க்கை சூழல்களிலே நமக்கு ஏற்படுகிற சவால்கள், போராட்டங்கள், நெருக்கடிகள், இவைகளுக்கு மத்தியிலே கடந்து செல்வதற்கான அந்த வழியை நாம் கண்டுகொள்ளணும்னா இன்றைக்கு முதலாக நாம் கர்த்தருடைய வழியில் இருக்கணும். அந்த கர்த்தருடைய வழி ரொம்ப விசிபிள், ரொம்ப தெளிவாக இருக்கு. நாம் கர்த்தருடைய வழியில் நடந்து, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டு வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்து, தேவ உறவோடு, தேவ ஐக்கியத்தோடு வாழுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சூழலில் ஒரு வழி இருக்குது. வழி இல்லாமல் வாழ்வே இல்லை. அந்த வழி ஒரு முன்கூட்டி தெரியாது. நமக்கு முன்னாடியே இந்த வழி தான் அப்படி தெரியாது. பக்கத்தில் போகிறவள்ள அந்த வழி ஆச்சரியமாக இருக்கும். ஓ, இப்படி கூட ஒரு வழி இருந்ததா, இப்படி கூட ஒரு காரியம் நடக்கிறது வாய்ப்பு இருந்ததா, ஐயோ நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லையே. சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் தோற்றுறோம். எதிர்பாராத நடக்கும். ஐயோ நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அதுதான் தேவனுடைய வழி. எனவே அந்த வழி வரும். அந்த வழியில் நம்ம நடப்போம். அது வரைக்கும் நாம் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். ஆனால் இப்பொழுது நாம் கர்த்தருடைய வழியில் இருக்கிறோம், கர்த்தருடைய ஐக்கியத்தில் இருக்கிறோம். அதை மட்டும் உறுதிப்படுத்தி கொண்டு வாழ்வோம். நிச்சயமாக அந்த வழி காணப்படும். அந்த வழியில் நடப்போம், முன்னோக்கி செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.